குறைஞ்சபட்சம் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக் இதற்கு கொள்கிறேன். மறுநாள் நீங்க தான் சொன்னீங்க. சீமானன் தான் சொன்னாரு. அதுக்கு மறுநாள் கரூர்ல வந்து அவரு துயரத்துல இருப்பார், தம்பி வருவார் அப்படின்னு சொன்னீங்க. இருப்பார். அப்ப உங்களோட நிலைப்பாடு வேற மாரி இருந்தது. நிலைப்பாடு அதற்கப்புறம் நிலைப்பாடு மாறுது. இல்லை, யாரையும் தீவிரமா அதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை, நாள் கழிச்சு எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்க. யாரையுமே நம்ம வந்து எடுத்த உடனே தாக்கணும், அடிக்கணும் அப்படின்றது. நாங்கள் வந்து எம்ஜிஆர் பாணி தான். ஒரு ஒரு 3 அடி வாங்கிட்டு தான் 4வது அடி அடிப்போம். 3 அடி வாங்குவார் அவர், அதுக்கப்புறம் தான் அடிப்பார். அது மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். கட்சி தொடங்கும்போது கட்சி தொடங்கட்டும் பார்ப்போம்னோம். கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி தொடங்க போகிறாருன்னும் போது, தொடங்க போகிறாருன்னு சொல்லும்போதே அவர் எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தொடங்கட்டும், இது ஜனநாயக நாடு, யார் வேண்டாலும் வரலாம், அரசியல் செய்யலாம்ன்ற அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் வரவேற்றோம். எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழருக்கு இருக்கிறது இளைஞர்கள் வாக்கு. அந்த இளைஞர்கள் வாக்கு விஜய்க்கு போயிடும் அப்படின்னு ஒரு பயத்தினால ரொம்ப அதிகமாக எதிர்க்கிறது வெளியில் இப்போ ஒரு பேச்சு, அரசியல் களத்தோட பேச்சே தான். இல்லைங்க, ஒன்று சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து அவர் வந்து இந்த பூத் கமிட்டி போகிறது கூட்டம் கூட்டினார். கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படி சொன்னாங்க. அதற்கு பிறகு ஆய்வாளர்கள் சொன்னது, கூடிய கூட்டத்தில் 75 விழுக்காடு பேருக்கு வாக்குரிமையே இல்லைன்னாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஒரு ரசிப்புத்தன்மை மட்டும்தான். அவர் வந்து நீங்களும் தான் சொல்லியிருக்கீங்க, எங்களுடைய வாக்காளர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பின்னால் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கா நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அண்ணன் சொன்ன அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி மேடை ஏறி பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? எத்தனை சிறுவர்கள் இன்றைக்கி மேடை ஏறி பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கார்த்தி நாங்கள் வந்து இன்றைக்கி இடும்போன கார்த்தி நீங்கள் ஒரு ஆளாக பார்க்குறீங்க, ஒரு செலிப்ரிட்டியாக பார்க்குறீங்க. நாங்கள் கட்சி தொடங்கும் போது அவன் படிச்சுக்கிட்டு இருந்த பையன்தான் இல்லையா? ஒரு உதாரணம், ஒரு கார்த்தி நான் சொல்கிறேன், பல பேர் இந்த மாதிரி பேரறிவாளன்னு ஒரு தம்பி இன்றைக்கி ஈரோட்டில் வந்து இதில் ஒரு தொகுதியில் நிற்கிறான், வேட்பாளர்கள் அவனை நிறுத்தியிருக்கிறார் அண்ணன். அவன்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த பையன்தான். அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தவர்கள் தான் வராங்க இன்றைக்கி. அது வந்து நாங்கள் வந்து கொள்கையை சொல்லி, கோட்பாடுகளை சொல்லி தெளிவாக்கி கட்சிக்குள்ளே இணைக்கிறோம். அதனால் வந்து இவர்களை பார்த்து நாங்கள் அச்சப்படுறது இல்லை. இப்போ அச்சப்படுற அவசியமே இல்லை. எம்ஜிஆரோட வாக்கு வங்கி வேறு, இவருடைய வாக்கு வங்கி வேறு. எங்களுக்கு அதெல்லாம் உணர்ந்துருக்கோம். எம்ஜிஆர் வந்து 1952 திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். படிப்படியாக வளர்ந்து மேலே வந்தார். கடைசி கட்டத்தில் வந்து கட்சியினுடைய பொருளாளர் என்ற நிலைமைக்கு வந்தார். அந்த வரலாற்றிலே, திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இல்லை அரசியல் கட்சிகள் வரலாற்றிலே சரிங்க, கடைசியாக ஒரு கூட்டம்னா அந்த கடைசியாக பேசக்கூடியவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் தான் பேசுவார். ஆனால் விதிவிலக்கு அண்ணா பேசிய பிறகு எம்ஜிஆரை பேச வச்சார் அண்ணா. ஏன் அவ்வளோ செல்வாக்கு அவர்கிட்ட இருந்தது, அந்த செல்வாக்கு அங்கே இருந்தது. அப்போ அவரையும் விஜய் நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. அவருக்கு வந்து 60 வயதுக்காரங்களும் ரசிகராக இருந்தாங்க, 6 வயசு பையனும் ரசிகராக இருந்தாங்க. அன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி 2 ரசிகர்கள் கூட்டம் தான். தமிழ்நாடு முழுசும் 2 ரசிகர்கள் தான். எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, சிவாஜிக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி ரசிகர்கள் கூட பிரிஞ்சிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள். இன்றைக்கி ஒரு நடிகன் ஒரு படத்தில் பதிவாகி பட பூஜைக்கு வரும்போது அங்கே அகில இந்திய ரசிகர் மன்றம் சோரொட்டி ஒட்டுற அளவுக்கு காலம் மாறி போச்சு. அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து இதை விட பன்மடங்கு கூட்டம் சிரஞ்சீவிக்கு வந்தது. இது இப்போ ஒரு பேட்டியில் இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கூட்டம் 10 மடங்கு கூட்டத்தை நான் பார்த்தேன்ட்டு இவர் துணை முதல்வர் ஆந்திராவில் துணை முதல்வர் பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து தேர்தலை சந்திக்கட்டும், இந்த 2026 தேர்தலை சந்திக்கட்டும். பணம் இருக்குது அவங்கக்கிட்ட, ஊடகங்களை வாங்குறாங்க, ஊடகங்கள் அவங்கக்கிட்ட வாங்குகிற காசுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. ஊடகங்கள் இன்றைக்கி வந்து ஜனநாயகபூர்வமாக, ஜனநாயகத்தின் ஒரு தூண் ஊடகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊடகம் இன்றைக்கி வந்து யாருக்கிட்ட காசு இருக்கோ அவங்க பக்கம் பேசக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. இது அதுவும் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் திமுக மேலே வந்து சொன்னீங்க, ஊடகங்களை எல்லாம் திமுக வாங்கிருச்சு, பணம் கொடுத்து சொல்கிறாங்க. இல்லை, இப்பயும் சொல்கிறேன், இப்பயும் ஒரு அரசு விளம்பரங்கள் வேணும்னா அந்த அரசை பகைச்சிக்க முடியாதுன்ற நிலைமை இன்றைக்கி இருக்கா இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு அரசனுடைய விளம்பரங்கள் வேணும், விளம்பரங்கள் இருந்தால் தான் இந்த ஊடகம் வந்து வாழ முடியும், வளர முடியுன்ற நிலை இருக்கும்போது அப்போ அந்த அரசை பகைச்சிக்க முடியாதுன்ற நிலைமை இன்றைக்கி ஊடகங்கள் இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நான் உங்களை கேட்குறேன், இருக்கா இல்லையா? இல்லை, அது பொதுவாகவே எல்லா ஆளுங்கட்சிக்குமே வந்து அது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா தானே அதிகம். விஷுவல் மீடியான்றது, காட்சி ஊடகம்ன்றது இப்போ தானே அதிகமாக வந்திருக்கு. அப்போ அந்த விளம்பரங்களுக்காக இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்லுவாங்க, விளம்பரங்கள் நிறையா கொடுப்பாங்க, அரசு விளம்பரங்கள் வரும், அதனால் அவங்க ஆதரித்து எழுதுகிறாங்கன்னு பல பத்திரிகைகள் குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அது அந்த காலம். ஆனால் இப்போ வந்து காட்சி ஊடகங்கள் அதிகமாகிடுச்சு இல்லையா? இப்போயும் நீங்கள் அதே மாதிரி குற்றச்சாட்டை ஒரு கட்சி மேலே வைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி? உங்களுக்கு நல்லா தெரியும்,
200 ஊபிஸ்னு ஒரு ஒரு குழு அது அப்படி பேரே வச்சுட்டீங்க. வச்சுட்டீங்க. 200 ஊபிஸ்னு ஒரு குழு இருக்குது. 200 ரூபாய்க்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சீமானை திட்டினாதான் இன்னைக்கு வயிறு பிழைக்க முடியுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கா இல்லையா? ரேட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க இன்னும் இந்த 200 நீங்க வச்சிருக்கீங்க. அதையா கொஞ்சம் மாத்தணும்ல? இல்லைங்க, அது அவங்களுடைய நிலைப்பாடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே வாங்கி பழக்கப்பட்டது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர் சபரீசம் வந்ததுனால கொஞ்சம் காசு புழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கு. போன 2021 தேர்தலில் மட்டும்தான் வேட்பாளர்களுக்கு கட்சியிலேருந்து காசு வந்தது. வரலாறு மாறி இருக்கு. இப்போது கூட்டணி கட்சிகளுக்கு காசு கொடுக்கறது, தங்களுடைய கட்சி வேட்பாளர்களே காசு கொடுக்கறது, அந்த நிலைமை வந்து இன்றைக்கி இந்த இளைய தலைமுறை ஒரு சபரீஷன்லாம் தலையெடுத்து உள்ளே வந்தும்போது சரி காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம், காசை கொடுத்து எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாம், காசை கொடுத்து வெற்றி பெற்றுடலாம் அப்படின்ற நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தொகை மாற்றிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இதில் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அதை விட்டு பாயிண்ட் மறந்துச்சு. அதாவது விஜய் அவர்கள் வந்து திருப்பி வந்து பெரியார் அவர்களை வலியுறுத்த காரணம், இங்கு நீங்கள் பெரியாரை மீறி இங்கே அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? செய்கிறோமே, நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பெரியாரை மீறி தானே பெரியார் என்பது ஒன்றும் இல்லை. அது வந்து நீங்கள் பேசலை. அது வந்து வெறும் காற்றடைத்த பை என்பதை நாங்கள் வெளிப்படுத்திட்டு தொண்டுதல் காலந்தோறும் நீங்கள் பாருங்கள், தமிழனை எல்லா இடத்துலையும் சாடி இருப்பார் அவர். ஒரு இடத்துல தமிழனை பாராட்டினார், தமிழனை வந்து இது பண்ணார், வளர்க்குறதுக்கு கூட அந்த வார்த்தைகளை நீங்கள் தவறாக பயன்படுத்தி தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் இல்லையா? மற்ற மொழிகளைப் போல் வளரவில்லை அப்படின்ற ஒரு கோவத்தில் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, முதல்ல நீங்கள் வந்து தமிழை படிக்கணும், தமிழில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். தமிழில் என்ன இருக்குன்னே தெரியாத வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னாக்கா அது எப்படி? அது இங்கே உள்ள கட்டிடக்கலை, நெசவு, உழவு எல்லாமே உருவாக்குனது வந்து தமிழன் தானே. அப்போ அந்த மொழியில் அறிவியல் இல்லாமல், வளமை இல்லாமல் இதெல்லாம் அவனால் எப்படி படைத்திருக்க முடியும்? ஒரு குறிப்பு, ஒரு இன்னைக்கும் ஆரம்ப புள்ளி இல்லையா அவர்? எனக்கு சமூக நீதியோட ஆரம்ப புள்ளின்னு எப்படிங்க அவரை சொல்கிறீங்க? அப்போ ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ஜோர்ஜிபாய் பூலே, அம்பேத்கர் இவங்கெல்லாம் சமூக நீதியினோட காவலர்கள் இல்லையா? பறச்சி என்பது எதடா, பணத்தி என்பது எதா, இறைச்சி தோல் இளம்பிலி இலக்கமிட்டு இருக்கோன்னு கேட்ட திருமூலர் கேட்டார். அவரெல்லாம் சமூக நீதியின் காவலர் இல்லையா? யார் இல்லை? சாதி 2 வழியே வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறைகள் மேதினில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் இல்லை சொன்னாங்களா? அவை சொன்னாங்களா? அவங்க வந்து சமூக நீதியின காவலர் இல்லையா? களத்தில் நின்று வைக்கம் போராட்டம் நடத்தினாரு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையால்னு ஒருத்தன் சொன்னானே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவன் சமூக நீதி காவலன் இல்லையா? எங்கெங்க சமூக நீதி காவலர்? இவர் மட்டும்தான் சமூக நீதி காவலர். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை சொல்கிறேன், இவர் தான் உங்களை வந்து படிக்க வச்சாரா? இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பட்டம் வாங்கிட்டாருங்க ரெட்டமலை சீனிவாசன். அயோத்திதாச பண்டிதர் பட்டம் வாங்கிட்டாருங்க. நான் தான் படிக்க வச்சேன். நான் தான் யாரை படிக்க வச்சீங்க? நீயே படிக்கலையே தற்கூரி. இல்லை, அவர் அனைத்து சொத்துக்களையும் இதற்காக வந்து நிறைய ஒரு சமூக நீதிக்காக விட்டுருக்காரு தான் அவங்க சொல்லக்கூடியது. அது ரொம்ப சாதாரணமாக இல்லை. அனைத்து சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கினாருன்னா சொல்லுங்க. அனைத்து சொத்துக்களையும் விட்டுட்டாருலாம் சொல்லாதீங்க. அனைத்து சொத்துக்களையும் தன்னோடு ஒரு இணக்கமாக இருந்த, தளபதியாக இருந்த, அந்த திராவிட இயக்கத்தை வளர்த்தெடுத்த, தன்னுடைய பேச்சாற்றலால் செயலாற்றலால் வளர்த்தெடுத்த அண்ணாதுரையை திருடன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவன் எனக்கு வந்து சூழ்ச்சி பண்ணி என் சொத்துக்களை பறித்து கொள்வான் என்பதற்காகவே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? சொத்துக்களை காப்பாற்றுறதுன்னு கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் வந்து சமூக நீதி கொடுத்துட்டான்றீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? நீங்கள் இன்றைக்கும் அந்த திடல்லேருந்து இப்போ திராவிட கழகத்துலேருந்து பெரியாரோட கொள்கைகளை அச்சிட்டு நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்களா? குறைந்த விலைக்கு கொடுக்குறீங்களா? இல்லை அந்த அந்த பெரியார் திடலில் இருக்கிற அரங்கத்தில் திராவிட கழகத்துக்காக உழைத்த அந்த குடும்பங்களுக்கு இலவசமாக கொடுக்குறீங்களா? எல்லாம் காசு, இன்றைக்கும் காசு. பல லட்சம் கோடிக்கு இன்னும் வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குன்றாங்க அந்த அறக்கட்டளைக்கு. அப்புறம் எங்கே கொடுத்துட்டாங்கன்றீங்க? யாருக்கு கொடுத்தாங்க? இத்தனை கல்வி நிறுவனங்களை ஒரு தங்கச்சி சொன்னாங்க, இவ்வளோ கல்வி எல்லாம் கல்லூரி, அந்த கல்லூரி, இதுக்கு இதெல்லாம் வரிசையாக சொன்னாங்க. எந்த கல்லூரியில் நீங்கள் இலவசமாக பாடம் சொல்லி தரீங்க? எந்த கல்லூரியில் இலவசமாக, எந்த பள்ளியில் நீங்கள் இலவசமாக குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க? இல்லை, வேற யாரோ ஒரு தங்கச்சி சொன்னாங்க, அந்த வலைகளில் பார்த்தோம். இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்கே சொல்கிறீங்க?
வணிகம் தானே, கல்வியும் வணிகமான தானே இங்கே. இல்லை நீங்கள் அதான் ஒருவேளை இந்த கருத்துக்களாக அவர் முன்வைக்கிற காரணத்தினால் அப்படின்னு விஜய் மேலே உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு தெரியலன்றது தான் ஒரு கேள்வி. இன்னொன்று 2026 தேர்தலில் ஒருவேளை அவங்க என்ன தீர்மானம் தான் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதான அரசியல் எல்லாமே எங்களுக்கு ஒருவேளை அதிமுக தாவேகா பிஜேபி அப்படின்னு ஒரு கூட்டணி வந்தால் அது மிக வலுவாக மாறிவிடும் அப்படின்ற மாதிரி கருத்து. எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். ஒரு அரசு அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல நன்மைகளை செய்யும். ஒரு அரசு அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல நன்மைகள் செய்யும். நாங்கள் அதிகாரத்துக்கே வரல. எல்லாரும் எங்களை கேலி பேசுவாங்க, கிண்டல் பேசுவாங்க. இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வெல்லலை அப்படின்னு. ஆனால் வெல்லாத ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வெல்லாத நாம் தமிழர் கட்சி தான் இந்த மக்களுக்கான சேவையை அதிகாரப்பூர்வமாக செஞ்சுருக்கோம். சன்ஃபார்மான்ற ஒரு கம்பெனி வந்திருந்ததுன்னா அன்றைக்கி வேடந்தாங்கல் அந்த ஏரி காலியாக இருக்கும், தடுத்து நிறுத்தியிருக்கோம். 8 வழிச்சாலைன்னு ஒன்று வந்திருந்ததுன்னா அந்த கவுந்தி மலை, கல்வராயன் மலை, எல்லா மலைகளும் அந்த மலையில் ஒன்றுல கனிம வளங்கள்லாம் களவாடப்பட்டிருக்கும், தடுத்து நிறுத்தியிருக்கோம், வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தியிருக்கோம். இது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி. சன்ஃபார்மா வராமல் தடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி. இதோ இங்கே காட்டுப்பள்ளியில் துறைமுகம் வராமல் இன்னுக்கும் போராடி தடுத்துக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி. மக்களுக்கு அதிகாரத்துக்கு வந்து தான் மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற அவசியம் இல்லை, அதிகாரம் இல்லாமலே எங்களால் செய்ய முடியும் என்று நிரூபிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. பல விஷயங்கள் இன்றைக்கும் ஒரு போராட்டம் என்றால் ஏன் சீமானை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க மக்கள். ஒரு காலத்தில் வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கம்யூனிஸ்டான்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு மக்களுக்கு ஒரு இடையூறுனா அந்த இடத்துல ஒரு தம்பி போய் தட்டி கேட்குறான்னா நீ நாம் தமிழர் கட்சியை சீமானுடைய ஆளான்னு கேட்குறாங்க. அந்த நிலைமைக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நீ மக்களுக்காக என்ன செஞ்ச? இது வரைக்கும் நடித்த நீ திரிஷா வீடு நாய் கொடுக்குற மரியாதையை கூட வந்து உன்னோட ரசிகனுக்கு கொடுக்கலையே, அங்கே செத்து போன மக்களுக்கு கொடுக்கலையே. அதான் எங்களுக்கு கோபம். அந்த கோபத்தினால எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக வருது இல்லையா? கண்டிப்பாக. நீ நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவான்ற நாங்கள் நினைக்கும் போது திரிஷா மாதிரி 40 திரிஷாவை உருவாக்குவ. அதை தாண்டி உனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லு, கொள்கையை சொல்லு, கோட்பாடை சொல்லுன்னு தானே கேட்குறோம், இது வரைக்கும் கேட்குறோம். பார்ப்போம் 2026 தேர்தலோட இன்னும் போக போக கள நிலவரங்கள் என்னன்னு தெரியும். உங்கள் வெற்றி வாய்ப்புகளை பற்றியும் நாம் கண்டிப்பாக பேசுவோம். நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.